பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் டெஸ்க்டாப் நம்ம தான் அசம்பிள் பண்ணது. இப்போ இந்த என்ன ப்ராப்ளத்துக்காக எடுத்து வந்துருக்குன்னா AMD Ryzen 7 AMD Ryzen 7 இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா கூலர் மாட்டதுல அவரே ஃப்ளைட்டில் எடுத்துன்னு வரும்போது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மற்றபடி எந்த டேமேஜ் ஆகல, அது மட்டும் வெளியில் வந்துடுச்சு அப்படின்னாரு. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கூலர் எப்படி ஃபிட் ஆகிருக்கணும், எப்படி வந்திருக்குன்றது பார்க்கணும். கூலிங் சிஸ்டத்தை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரைட் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணோன்னா கிளியராக போயிடலாம். ஆப்ஜெக்ட் லைட் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் நான் இப்போ உங்களுக்கு ஃபிட் பண்ணி டெமோ காமிக்க போகிறேன். இதை ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்க்ரூவாக பார்த்து போட்டு லாக் பண்ணிக்கலாம். இது இந்த ஃப்ரண்ட்லேயும் டாப்னா இந்த டாப்பில் பண்ணால் ஒன்றும் நல்லது. அங்கே போர்டு இடிக்குதுன்றதுனால தான் நம்ம இந்த இடத்துல பண்ணுறோம்.
ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபேன் ரன் ஆகுது. ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஆர்ஜிபி லைட் எரியுது. ஓகேங்களா? ஒரு கேமிங் சிஸ்டத்தில் நம்ம மெயினாக கூலிங் ஏஎம்டி சிஸ்டத்தை நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இதுதான் இது பார்த்தீங்கன்னா ஏஎம்டி Ryzen 7 என்னோடய ஸ்பெக் ஒரு சொல்கிறோம் பாருங்கள். ஓகேங்களா? 2 TB NVMe கார்டு போட்டிருக்காங்க. கிராஃபிக் கார்டு பண்ணல. ஓகேங்களா? 64 GB ரேம், பசங்க ரேம் 64 GB 3600 mAh போட்டிருக்குது. இந்த கூலர் பேட் மாஸ்டர் கூலர் பேட் தான் போட்டிருக்கு. கூலர் பேடு லிக்விட் மாஸ்டர் லிக்விட் கூலர் பேட் தான் போட்டிருக்கோம். VR2GB கொசைய RM 850 watts SMPS போட்டிருக்கு. போர்டு பார்த்தீங்கன்னா ஆசஸ் டப் கேமிங் B650M வித் ஒய்ஃபையோடு வரும் இந்த போர்டு. இதுதான் நம்ம போட்டிருக்கோம்.